வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல அமிர்தா எழில்கிட்ட சொல்றாங்க, நான் இன்னைக்கு அம்மாவை நேரில் போய் பார்த்துட்டு வந்த எழில், அவங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எழில் சொல்றாரு, அவங்க அதை பற்றி பேசுகிற மனநிலைமையில இல்லை அப்படின்னு சொல்றாரு. இனியாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு லாஸ்ட் டைம்ல தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு எழில் சொல்றாரு. அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு எழில் சொல்றாரு. நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல எழில் அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. நான் கூட எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு வாங்கி தரேன்னு சொன்னேன், ஆனால் அம்மா வேணவே வேணான்னு உறுதியாக சொல்லிட்டாங்க அப்படின்னு எழில் சொல்கிறாரு. உங்க சொன்னதும் சரிதான், ப்ரொடியூசர் நீங்கள் கதையில் சேஞ்சஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அப்செட்டாக இருக்கிறாரு. இந்த டைமில் போய் பணம் கேட்டால் அது நல்லா இருக்காது அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. செல்வி இப்போ பாக்கியாவோட வலையெல்லாம் அடகு வச்சு பணம் கொண்டு வரேங்க. பாக்கியா எழிலுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் பணம் ரெடி பண்ணிட்டேன், நீ வேற யார்கிட்டையும் போய் கேட்டுட்டு இருக்காத எழில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பணத்தை எடுத்துட்டு இப்போ இனியாவோட ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க பாக்கியா. அடுத்ததா ஸ்கூல்ல ராதிகாவை பாக்குறாரு கோபி. எப்படி இருக்க ராதிகா, மயு எப்படி இருக்கிறா அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. இந்த நேரத்துல நான் எப்படி இருக்கேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபி சொல்றாரு, கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் வேலை பார்த்திருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட நான் எனக்காக வாழ்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மிஷின் மாதிரி இருந்த என்னோட வாழ்க்கையில உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஆனா நீயும் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல் பக்கம் வந்திருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு கோபி கேட்குறாரு. இப்போதைக்கு மும்பைக்கு போகிறது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அதனால இங்கே இருக்கிற வரைக்கும் மயுவை ஸ்கூலுக்கு அனுப்பட்டுமான்னு மேனேஜ்மெண்ட்ல பேசலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நம்ம பிரச்சனையில மயுவோட படிப்பு கெட்டு போதேன்னு நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணேன்னு எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு கோபி சொல்றாரு. நீங்க இந்த விஷயமா ஸ்கூலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. இனியாவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு எனக்கு மெசேஜ் வந்துச்சு, அதனால தான் வந்து ஃபீஸ் கட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இனியாவை என்னால் பார்த்துக்க முடியலன்றது தான் எனக்கு இருக்கிற பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. நான் ஹோட்டலில் தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. வீட்டை விட்டு வெளியில் வர்றது நான் எடுத்த முடிவு தான், ஆனால் இந்த மாதிரி ஹோட்டல் ரூமில் தனியாக தங்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கோபி. நீ, நான், இனியா, மயு எல்லாரும் ஒரே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. நம்ம 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம், இந்த ஊர் பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு கோபி சொல்கிறாரு ராதிகாட்ட. கோபி சொல்றாரு, நீ தான் யோசிச்சு சொல்லணும் ராதிகா அப்படின்னு சொல்றாரு. மயுவை இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த திங்கிங் மட்டும்தான் எனக்கு இருக்கு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. நீ போய் உன் வேலையை முடிச்சுட்டு வா, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. அடுத்ததா பாக்கியா ஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. ஆஃபீஸ் ரூம்ல போய் கேட்குறாங்க, என்ன மேடம் இப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து ஃபீஸ் கட்ட வரீங்க அப்படின்னு ஆஃபீஸ் ரூம்ல சொல்றாங்க. இந்த டைம் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இனியாவோட நேமு கிளாஸ்லாம் சொல்றாங்க. ஆஃபீஸ் ரூம்ல சொல்றாங்க, இனியாவுக்கு அவங்களோட அப்பா வந்து ஃபீஸ் கட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இனியாவை பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேசணும் மேடம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க வர சொல்றோம் அப்படின்னு ஆஃபீஸ் ரூம்ல சொல்லிடுறாங்க. லாஸ்ட் டைம்ல எதுக்குமா என்னை கூப்பிட்டு விட்ட அப்படின்னு இனியா வராங்க. உனக்கு யாரடி ஃபீஸ் கட்டினது அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. எல்லாம் ஆஃபீஸ் ரூம்ல விசாரிச்சுட்டு தானேமா வந்த அப்படின்னு இனியா சொல்றாங்க. அப்பாவை நீ வீட்டை விட்டு அனுப்புனாலும் அப்பா வந்து எனக்காக ஃபீஸ் கட்டினாரு பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க இனியா. சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல் முடிஞ்சிடும், நான் வெயிட் பண்ணுறேன், நம்ம சேர்ந்தே போயிடலாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைம்மா, நான் ஸ்கூல் பஸ்லேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா போயிடுறாங்க. அடுத்ததான் ராதிகாவும் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வெளியில் வராங்க. கோபி ராதிகாட்ட கேட்குறாரு, உனக்கு என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை இருக்குதா இல்லையா ராதிகா அப்படின்னு கேட்குறாரு. ராதிகாவும் எனக்கும் ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போதும் ராதிகா அப்படின்னு கோபி சந்தோஷப்படுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.